வணக்கம். வெல்கம் டு அழகு இனியா சேனல். எனக்கு ரொம்ப நாளாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்க ஒரு டாபிக் பற்றி இதில் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஏன் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க, இந்த விஷயத்தை ஏன் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு ரொம்பவே யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசி 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 இந்த விஷயத்தை ரொம்ப எலாபரேட்டாக கொண்டு போயிட்டாங்க. அது என்னென்னா ஒருத்தர் மனுஷனுக்கு மனுஷன் தாக்கி பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன டாபிக்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ட்டை ஆர்டர் போட்ட நாய்களெல்லாம் காப்பகத்தில் அடைக்கணும், ஸ்ட்ரீட் டாக்ஸ், அது ஸ்ட்ரீட் டாகும் சொல்லக்கூடாதான், ஸ்ட்ரேட் டாக்ஸ் அது சொல்லணுமா, அந்த மாதிரி அவங்க தனியாக வைக்கணும், இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு சொன்னோன்னா அதுக்கு ஏகப்பட்ட கண்டெம்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இதில் டாக் லவ்வர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ் அப்படிலாம் வர டாப்பிக்கை கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதா. ஏன்னா நம்மளும் வீட்டில் நாய் வளர்த்துட்டு தான் இருக்கோம், அதோட குணங்கள் எல்லாம் நமக்கும் தெரிய தான் செய்யுது. தெருவுலையும் நாய்களை பார்க்குறோம், தெரு நாய்களுக்கு சாப்பாட்டெலாம் வைக்க தான் செய்கிறோம், எல்லா விஷயமும் பண்ணுறோம். அப்போது ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் எடுத்து பேசுகிறாங்க. இது எல்லா சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்த விஷயம் என்னென்னா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் எடுத்து பேசுகிறாங்க. அதுவும் இந்த கோபி சார், நீ என்ன இதிலலாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் பேசணுமா அப்படிலாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு டாக் எதுக்கு வளர்க்க ஆரம்பித்தாங்க நம்ம முன்னோர்கள், அங்கேருந்து ஆரம்பித்து பாருங்கள். இப்போ ஆடு மாடு கோழி இதிலெல்லாம் வளர்க்கும்போது ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும். நம்ம மாடுனா பால் தரும், ஆடு கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோழி முட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் காடு வாய்க்கால் வறுப்பு அந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாருக்கும் நிலம் போலும் அந்த காலத்தில் அப்போ எல்லாருக்குமே இருந்துச்சு. அதெல்லாம் பாதுகாக்க தான் நாய்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்னு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு 4-5 நாய் சுற்றி இருக்கும். அது ஒரு பெரிய காட். அது அப்போல்லாம் ரொம்ப வேலி போட்டு பராமரிக்கிற அதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. நாய் மட்டும்தான் இருக்கும். பக்கத்து வயக்காரன் வரானா அவன் பக்கத்து வயக்காரன் தெரிஞ்சே இங்கே இருக்கிற நாய் தான் அது. அந்த பக்கத்து வயக்காரன் அவன் வயக்காடுக்கு மட்டும்தான் வந்துட்டு போவதுக்கு அலோவ் பண்ண தவிர இந்த வயக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதது. அந்த மாதிரி வளர்த்தாங்க. வீட்டில் ஒரு பெரிய பண்ணை இருக்கும், அந்த பண்ணை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்போ செக்யூரிட்டி கேமரா அது எதுவுமே கிடையாது, ஆட்களை போட்டுலாம் பார்க்க முடியாது. ஃபுல்லாக நாய் தான் வளர்த்தாங்க. அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை அழகாக ட்ரெயின் பண்ணி வளர்த்தாங்க. இங்கே தான் இதை நோட் பண்ணணும், எல்லா டாக்ஸுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போவும் ஃபாரின் லெவலில் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஆட்டு மந்தையை ஃபுல்லாக பார்க்குறது ஒரு நாயாக தான் இருக்கும். அந்த கோழி பண்ணையை வாழ்த்து அதெல்லாம் பார்க்குறது, அதுக்காக அதுங்க போய் அதை கடிக்காத அளவுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது எல்லாமே மாறி போச்சு. யார்கிட்டையும் இப்போ நிலப்புலன் இல்லை, ஆடு மாடு வளர்க்குறதே ஒரு மாடு 2 மாடு தான் இப்போலாம் வளர்க்குறாங்க, அதனால் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த நாய்கள்லாம் படிப்படியாக அப்படியே வீட்டில் இருந்தது, பண்ணையில் இருந்தது, அப்படியே ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரோட்டுக்கு வந்துடுச்சு. ரோட்டுக்கு வந்த உடனே அதுங்க சாப்பிட வைக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் மனுஷங்க போடுறது வைக்கிறது, அதை சாப்பிட்றது, அங்கே உள்ள விஷயங்களை பரட்டி சாப்பிட்றது, அப்புறம் கோழி பண்ணை வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே புகுந்து ஒரு 4 கோழி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. பிகாஸ் அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அப்படி வரமோ வெளியே வந்தோன்னா இனப்பெருக்கங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 10 வரைக்கும் போடும். நீங்கள் எல்லாம் அதை நோட் பண்ணிங்களா என்னென்னு தெரியல. தெருநாயாக இருந்தாலுமே சரி, ஒரு குட்டி பிறந்து 6 மாதத்துலேயே அது கன்சீவ் ஆகி 10 குட்டியாவது குறைஞ்சது போடும். இல்லையா 7, 8 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். குறைஞ்சது 5 தான், அதுக்கு கம்மியாக இருக்கவே இருக்காது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு 5 குட்டி போடுது குறைச்சிது, அதில் 3 குட்டி பொம்பளை குட்டினா அது அடுத்த 6 மாதத்தில் திருப்பி 5 குட்டி போடும். இப்படியே ரோட்டில் அது பெருகிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் அந்த நாய் குட்டியாக இருக்கும்போது ரோட்டில் பார்க்குறவங்க டக்குன்னு ஒன்று தூக்கிட்டு போய் வீட்டில் போய் வளர்ப்பாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சோன்னா அதோட அழகு அதோட விஷயங்கள்லாம் மாற அதுங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இது வரும்போது, இது வளர்க்க முடியாதுப்பா, வீட்டில் இதுக்கு சோறு போட்டு முடியாதுப்பா, ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி வரைக்க வேண்டியது இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அரிசி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோட்லேயாவது கிடக்கட்டும், யாராவது சோறு போட்டு வளர்ப்பாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ரோட்டில் விட்டுடுறாங்க. அப்படி வந்த நாய்கள் தான் நிறைய இருக்குது ரோட்டில். இப்போ ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு சோறு போடுறது இப்போ பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே சோறு போடுவாங்க. அது எந்த இடத்துல போடுறாங்கன்னு தான் ஒரு விஷயம். நாய்களுக்கு ஒருத்தர் ஒரு வெளியேருந்து ஒரு ஆள்
வரார் வைங்களேன், சோறு போடுறாங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் தான் கொண்டு போய் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ கிராமங்கள் அந்த மாதிரி ஊர், கொஞ்சம் டவுன் ஆகாத ஊர்னால் நிறைய வெத்த இடம் இருக்கும். எங்கேயாவது போட்டோன்னா அது சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கும் வச்சுக்கோம். சிட்டி, மெட்ரோ சிட்டி, சென்னை அந்த மாதிரி ஏரியா எடுத்துக்கோங்களேன். அங்கே எங்கெங்கே வெத்த இடம் இருக்குது? இங்கே பக்கத்தில் வீடு தான் இருக்குது. அப்போ ஒரு வீட்டு வாசலில் தான் சோறு போட முடியும். ஒரு வீட்டு வாசலில் சோறு போட்டோன்னே தெருவில் இருக்க 10 நாயும் ஓடி வந்து ஒன்றா உட்காந்து அந்த இடத்துல சாப்பிடும். அந்த இடத்துல சாப்பிட்டோன்னே அங்கேயே அதோட கழிவுகளை போட்டுரும். அந்த எச்சம் அதுவும் இருக்கும். சாப்பிட்ட உடனே நாய்கள் வந்து டாய்லெட் போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேயே அதை அங்கேயே கழிச்சிரும். சில சமயம் வந்து வாமிட் பண்ணும். கண்டதை ஏதாவது குப்பையில் ஏதாவது ஸ்ட்ரீட் டாக் சாப்பிட்டுச்சுன்னா அது அப்படியே வாமிட் பண்ணும். அந்த வாமிட்டில் பாருங்கள் நிறைய புழுக்கள்லாம் இருக்கும். அது எல்லோரும் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. நாய் வளர்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். புழுக்கள்லாம் இருக்கும். அதோட மோஷனில் புழுக்கள்லாம் வரும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் தான் ஆகுது. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. அப்போது அந்த குப்பைகளில் அது போடுற கழிவுகளெல்லாம் அழுறது யார் சொல்லுங்கள்? அது ரோட்டில் பெருக்கி அள்ளுறவங்க தான் அதெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது தனியாக காசு கொடுக்குறோமா? இந்த நாய் போனது வந்ததெல்லாம் அள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது தனியாக காசு கொடுக்குமா? இல்லை கவர்மெண்ட் தனியாக அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்குதா? அத்தனை ஒரு நாய் ரோட்டில் செத்து கிடந்தாலும் அவங்க தானே அள்ளி போடுறாங்க. வெறும் சாப்பாடு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனோ, ரேபிஸ் வைரஸ்க்கு உள்ள ஒரு இன்ஜெக்ஷனோ, இல்லை அந்த குடல் புழுக்களை நீக்கிற மாத்திரைகளோ யாருமே கொடுக்கறதில்லை தெரு நாய்களுக்கு. நம்ம வீட்டில் மிந்தது தான் கொண்டு போய் நாய்களுக்கு சாப்பாடாக கொடுக்கணும். ஒரு கரிசோரி ஆக்கி கொண்டு போய் யாருமே போடுறதில்ல. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்பாடு கொண்டு போய் வச்சுருங்க, அது அந்த இடத்துல சாப்பிடு போட்டவங்களும் அது ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்த வாட்டி இவர் கொண்டு வந்து நமக்கு போடுவாருன்னு அது மைண்ட் செட் பண்ணிக்கும். ஒரு விஷயம் அந்த சாப்பிட்ட எடுக்குங்க. ஒரு பருப்பு சோறே எதுவும் போடுறீங்க, வெள்ளைச்சோரே போடுறீங்க வைங்களேன், சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கும் அந்த இடத்துல. அது 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 என்னோடய ஏரியான்னு அதுவே கணக்கு பார்த்து வச்சுக்குவோம். அந்த இடத்துல அந்த ஏரியா இது யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கணக்கு பண்ணி வச்சுக்குவோம். அந்த சைடு நம்ம யாராவது போகிறோம் வைக்கிறோம் தெரியாமல், சின்ன குழந்தைங்க அந்த சாதத்துக்கிட்ட ஏதோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே கடி கடிச்சிடும். ஏன்னா அது அதோட சாப்பாடு, இது ஏன் இடம், நீங்கள் வந்து இந்த சாப்பாடு எடுக்க வந்தீங்க அப்படி மட்டும்தான் அதோட மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா தெரு நாய்களுக்கு யாரும் எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கறது இல்லை. வீட்டு நாய்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். சாப்பாடை இப்படி தான் சாப்பிடணும், இது வந்து இவனை கடிக்கக்கூடாது, அவங்க கடிக்கக்கூடாது, யாராவது ஸ்டேஞ்சஸ் வந்தால் தான் குலைக்கணும், நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறோம். ட்ரெயின் அப் பண்ணுற நாய்கள் எல்லாமே பெஸ்ட். அதுவும் ஒரு ஸ்டேஜில் வந்து கடிக்கும். திரு நாய்க்கள் குட்டி போட்டுட்ருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல குட்டி போட்டுட்ருக்கு. அந்த நம்ம வண்டியில் தான் போகிறோம், நடந்து தான் உரமாக போகிறோம், அதோட குட்டியை எடுக்க வரோன்னு நினச்சிட்டு அந்த குட்டியை எடுக்க வரோன்னு நினச்சி தான் கடிக்கவே வருது அது. ஸோ அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தெருவில் போகிற வரவங்களாம் யாரும் கடிக்காது, துரத்தாது. இதெல்லாம் ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு காப்பகத்தில் வச்சு ஒரு வேளையாக சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லோரும் நாயை கொன்னுருவாங்கன்னு ஏன் பயப்படுறீங்க? ஒரு குழந்தைங்களுக்கு அது ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும் இல்லையா? அந்த ஒவ்வொரு குழந்தைய இறந்தவங்க அந்த நீயனால் அவரெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் சொல்லுங்கள். ஒரு நாயால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த நாயை தள்ளி வைக்கிறது தான் நமக்கு நல்லது இல்லையா? நீங்கள் கொரோனா வருது, உடம்புக்குள்ளே வைரஸ் வளரட்டும், அதுவும் ஒரு உயிர் தான், உடம்புல வளர்ந்துட்டும் நம்ம உடம்பு என்றைக்கா கொடுக்க முடியுமா? அதுக்கு பாம்பு கடிக்க வருது, அன்னைக்கு அதை அடித்து தான் தூக்கி தூர போடுறோம். வீட்டில் எலி சேர்ந்துருது, அடித்து தூக்கி தூர தான் போடுறோம். கரப்பாம்பூச்சி அது எல்லாம் அடித்து தூர தான் போடுறோம். அதுக்காக நாயை அடித்து கொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. உடனே அதை ஒரு இதுவாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அதை அப்படி சொல்ல வரல. அதுங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அப்புறப்படணும். ஏன்னா வெயில் கொளுத்தி அள்ளுது, நாய்களுக்கு அந்த வெயிலும் தாங்காது. சரிங்களா? தண்ணி கிடையாது. எல்லோரும் வீட்டு வாசலில் பைப் வச்சு தண்ணி விட்டு கழுவாங்க பார்த்தீங்களா? அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு அந்த இதுலேயே படுத்துக்குதுங்க. ரோட்டில் அந்த எங்கே தண்ணி இருக்கோ அப்படியே படுத்துங்க. அப்போ போகிற வண்டிங்களுக்கு நடுவில் மாட்டுது நாய். அதுங்களுக்கு எங்கே ஈரமாக இருக்கோ அதை தேடி போய் படுத்துதுங்க. சென்னை மாதிரியான ஏரியாங்கெல்லாம் மரம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை. அப்போ அந்த இடத்துல நாய்கள்லாம் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? அதுங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாது, மழையோட விஷயங்களை தாங்க முடியாது, அதுக்கு ஒரு ஷெல்டர் கிடையாது. அப்போது அதுங்க வந்து வரும்போது கடிக்க தான் செய்யுது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. அப்போ அதுங்களாம் அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல சேஃப்கார்ட் பண்ணுறது நல்லது. உடனே இந்த ஆர்டர் போட்ட உடனே எல்லா நாயும் கொண்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது. சென்னை மாதிரியான பெரிய இடங்களில் மட்டும்தான் அதை அப்புறப்படுத்துவாங்க. மற்ற எங்கள் கிராம சைடு அந்த சைடு அந்த மாதிரி இடத்துலலாம் நாய்கள் வாழ தான் செய்யும். அதுங்களாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இதோட இனமே அணிஞ்சிரும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காலப்போக்கில் எல்லாம் மாறும். முன்னெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் 10 பிள்ளைங்க எடுத்தாங்க. நம்ம அம்மா அப்பா வரும்போது 3 நாள் பெற்றாங்க. இப்போ நம்ம வரும்போது 2 தான் பெற்றுக்கிறோம். காரணம் என்ன? ஏகப்பட்டது ஆகிப்போச்சு. உலகத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் தொகையாச்சு. நீங்கள் 2 தான் பெற்றுக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும்போது இதே பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் பாருங்கள் எல்லாம் 2 இப்போ 1க்கு வந்துட்டாங்க.
ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, எத்தனை வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பாங்க, எத்தனை சாட்சியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க சொல்லுங்கள், இந்த நாய்களை அப்புறப்படுத்துறதுக்குன்னு சொல்கிறதுக்கு. எத்தனை குழந்தைங்கள் கடிபட்டிருப்பாங்க. அந்த கடிப்பட்ட குழந்தைகிட்ட போய் கேளுங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்கணுங்க. அவங்களுக்குள்ள மனசில் இன்னும் நாயினா பயம், அவ்வளோ பயம் இருக்கும் அந்த கடிப்பட்டதில். அந்த அந்த பயம் வந்து அவங்க சாகுற வரைக்கும் இருக்கும். எந்த தெருவுக்கு போனாலும் நாயை கண்டா பயப்படுவாங்க. அந்த விஷயத்தை என்ன சொன்னீங்க, உடனே கவுன்சிலிங் போகணும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஏன் அந்த விஷயத்தை கொண்டு வராமையே விட்டுடலாமே? அந்த கடித்த தழுவு பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல எப்படி குழியாக எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. உடனே என்ன டாக் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்லேயும் நாய் வளர்க்குறோம். அதுங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதை தான் நான் சொல்ல வர்றது. தேங்க்யூ.